வணக்கம். வாங்க இந்த பதிவில் நம்ம மொழி கற்பித்தலில் என்ன ரகசியங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். இப்போ நான் 1ஆம் வகுப்பு போகும்பொழுது எங்களுடைய முதல் ஆசிரியர் தமிழரசி அப்படிங்கிற டீச்சர் எனக்கு எப்படி ஒரு மொழி பாடத்தை கற்றுக் கொடுத்தாங்க அப்படிங்கிறதும் ப்ளஸ் ஒரு சில மொழி கற்பித்தல் லாங்குவேஜ் டீச்சிங் குறித்த ஆய்வுகள், அந்த ஆய்வுகளினுடைய முடிவுகள் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம எடுத்துகிட்டு இந்த வீடியோ பதிவை பண்ணுறோம். ஒரு மொழியை கற்பிக்கும் பொழுது ஒரு எளிமையாக எவ்வாறு நம்ம கற்பிக்கணும் குழந்தைகளுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம இதை பார்க்கலாங்க. இப்போ முதலாக குழந்தைகள் பள்ளிக்கு வரும் பொழுது அவங்களுக்கு நிறைய பொருட்களை குறித்த பெயர்கள் அவங்களுக்கு தெரியும். இப்போ எங்கள் டீச்சர் தமிழரசி டீச்சர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க ஒரு 100-150 பொருளை ஒரு பாக்ஸில் வச்சுருப்பாங்க. இப்போ நாங்கள் 1ஆம் வகுப்பு போகும்பொழுது பார்த்திங்கன்னா அவங்க அந்த பொருளை எடுத்து கேட்பாங்க. உதாரணமாக இந்த மாதிரி ஒரு கிளாஸை காமிப்பாங்க, இது என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இது நாங்கள் கண்ணாடி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இது குழந்தைங்களுக்கு ஒரு சில குழந்தைக்கு தெரியும், தெரியாமல் இருக்கும். அது மற்ற குழந்தைகள் சொல்கிறத வச்சு அதை கற்றுக்குறாங்க இந்த பொருளினுடைய பெயரை. அடுத்தது இது என்ன அப்படின்ற மாதிரி இது பண்ணுவாங்க. இது மருந்து, சிறப்பு, நம்ம குடிக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி குழந்தைகள் சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இது என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இது மாத்திரை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். அடுத்தது இது என்ன அப்படிங்கும்போது பென்சில் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இது என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும் பொழுது இது பார்த்திங்கன்னா பல்பு. இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது கிளாஸ் டம்ளர், பிளாஸ்டிக் டம்ளர், நெகிழி அப்படின்ற மாதிரி போகும். இது என்ன அப்படின்போது இது கிளிப்பு. இது எங்கே பயன்படுத்துகிறோம், நம்ம துணிக்கெலாம் போடுறதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா இது ஹேங்கரு, துணியெலாம் தொங்க போடுற இது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய அவங்க வச்சுருப்பாங்க. இப்போ இது என்ன அப்படின்னு கேட்கும்போது இது இஸ்திரி பெட்டி, சலவை பெட்டி அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ இது என்ன அப்படிங்கும்போது இது புத்தகம் அப்படின்ற மாதிரி குழந்தைங்க சொல்லுவாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, பல்வேறுபட்ட பொருட்கள் குழந்தைங்களுக்கு பள்ளிக்கு வர்றதுக்கு முன்னாலே அவங்களுக்கு தெரியுது. அவங்க பேரை ரீகால் பண்ணுறது. ஒரு சில பொருட்கள் தெரியலனா குழந்தைங்கிட்ட இருந்து அந்த பொருளினுடைய பெயரை குழந்தைங்கள் கற்றுக்குறாங்க. அப்படிங்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு நிறைய வார்த்தை வளம் முதல்ல இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். அவங்க பேசுகிறதுக்கு, மற்ற குழந்தைங்களுடைய உரையாடுவதற்கு அல்லது வீட்டில் போய் பேசுவதற்கு அந்த மாதிரி அந்த வார்த்தை வளம் முதல்ல மொழி கற்பித்தலை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இப்போ நான் ஒரு இங்கே ராம்நாட் மாவட்டத்தில் கீழே பெரும்பள்ளம் அப்படின்ற ஒரு ஊரில் ஒரு செயலாராய்ச்சி செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா, அங்கே சிறிய கருவி பெரிய உதவி, நெம்புகோல் பற்றின ஒரு பாடம். இது பழைய புத்தகத்தில் இருந்தது. அதில் முதல்ல எடுத்தோன்னையுமே நம்ம அந்த கான்செப்டுக்கு போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் வீட்டில் என்னென்ன கருவிகள் இருக்குதோ, பொருட்கள் இருக்குதோ அதெல்லாம் எழுதிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொன்னோமே, ஒரு குழந்தை 148 பொருள் எழுதிட்டு வந்தது. கிரைண்டர் முதல் கொண்டு, தொடப்பம் முதல் கொண்டு எல்லாமே எழுதிட்டு வந்தாங்க. அப்போ அந்த வார்த்தை வளம் இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, எழுதுகிறாங்க. அது 5ஆம் வகுப்பு குழந்தைகள் அந்த மாதிரி பண்ணினாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ நம்ம இந்த மொழி கற்பித்தலில் எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிருக்கிறாங்க நம்ம டீச்சர்ஸ். மொழி ஆய்வுகளும் என்ன சொல்லுது அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு மிக்ஸ் பண்ணி நம்ம சொல்லலாம். முதல்ல பார்த்திங்கன்னா, நமக்கு ஒரு மொழி பாடம் அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா, முதல்ல இந்த மாதிரி பொருட்களை தான் காமிச்சாங்க. அதே மாதிரி புத்தகம் இருக்குது அப்படின்னா, அந்த புத்தகத்தில் இப்போ அம்மா, ஆடு, இலை, ஈ, உரல், ஊசி அந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்திங்கன்னா பிக்சர்ஸ் இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடு பார்த்திங்கன்னா அதுக்கு உண்டான டெக்ஸ்ட் இருக்கும், வார்த்தைகளாக இருக்கும். முதல்ல பார்த்திங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த பிக்சரை வச்சுக்கிட்டு முதல்ல அது என்ன அப்படி அம்மா, ஆடு, இலை அப்படி தான் போயிட்டுருக்கோம் ஒரு வாரம். இதை தான் கற்றுக் கொடுப்பாங்க. அதற்கு அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு படத்தை வச்சுக்கிட்டு அந்த படத்தினுடைய பெயரை சொல்லிக்கிட்டு இருப்போம் முதல்ல. அதற்கு அடுத்து பார்த்திங்கன்னா என்ன நடக்கும்னா, ரோல் ப்ளே, சின்ன சின்ன ரோல் ப்ளே பண்ண வைப்பாங்க. இப்போ உதாரணமாக பார்த்திங்கன்னா, இப்போ இது கண்ணாடி இருக்குது அப்படின்னா இதில் ஒரு ரோல் ப்ளே பண்ணோன்னா, கண்ணாடி எப்படி நீங்கள் போடுவீங்க அப்படின்னோடனே நம்ம எடுத்து கண்ணாடியை போடுவோம். கண்ணாடி எப்படி கழட்டுவீங்க, அப்படி கழட்டுவோம்.
ஒரு சில குழந்தைங்க வந்து ஒத்த கையில் போடும். அப்படி போடக்கூடாது, 2 கையும் பிடிச்சி தான் போடணும். அந்த மாதிரி வந்து ஒரு கண்ணாடியே போடுறது எப்படி அப்படின்ற மாதிரி இருக்கணும். அப்போ கண்ணாடியை எப்படி நம்ம வந்து சரியாக பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரி இங்கே வந்து ரோல் ப்ளே போகும். இப்போ இதே மாதிரி எல்லா பொருளையும் எப்படி வந்து நீங்கள் வந்து பயன்படுத்துவீங்க அப்படின்ற மாதிரி போகும். இப்போ இந்த இதில் வந்து ஒரு பிக்சரைசேஷன், அதற்கு உண்டான அந்த பிக்சருக்கு என்ன நம்ம வந்து ப்ரொனன்சியேஷன் பண்ணுறோமோ அதை வந்து சொல்கிறோம், அம்மா, ஆடு அப்படின்ற மாதிரி. அதுக்கடுத்து ஒரு ரோல் ப்ளே இந்த இடத்துல நடக்குது. அப்போ அந்த குழந்தைங்க வந்து என்ன பண்ணுதுன்னா, அந்த பொருளினுடைய பெயர் தெரியுது, அந்த பொருளை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ட்டு அந்த குழந்தைங்களுக்கு முதல்ல தெரிஞ்சிருது. அதற்கு அடுத்த ஸ்டெப்பு, இப்போ அம்மா அப்படின்னு போனால் அதுக்கு வந்து அது வார்த்தை இருக்கும் அந்த இடத்துல, அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் ரைட்டிங் ப்ராக்டிஸ் வந்து வரும்பொழுது ஆ அ அப்படின்னு போட்டுக்கிட்டு மா முதல்ல ஒவ்வொரு எழுத்தாக நம்ம வந்து போவோம். அம்மும் அந்த எல்லா எழுத்துக்களையும் வந்து முதல்ல சொல்லி கொடுத்துறதும் நல்லது தான். அந்த 247 எழுத்துக்களையும் சொல்லி கொடுத்துட்டு இந்த மாதிரி போகிறதும் ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு வேலையாக இருக்கும். அதற்கடுத்து இந்த இடத்துல அந்த குழந்தைங்க சொல்லிக்கிட்டு அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு எழுதும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா, அந்த எழுத்துக்கு உண்டான ஒளி வடிவம் என்ன அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்துடும். அப்போ வந்து அந்த எழுத்து அப்படிங்கிறது டெக்ஸ்டுவல் ஃபார்ம் வந்து அது குறியீடு, அப்படிங்கிறது குறியீடு, அதற்கு உண்டான ஒலி வடிவம் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோமே, அந்த குழந்தைங்களுக்கு ரெண்டுமே வந்து சிங்க்ரனைஸ் ஆகிக்கும், தெரிந்து கொள்வார்கள் முதல்ல. அதற்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அந்த எழுத்துக்களை நம்ம வந்து கரும்பலகையிலையோ அல்லது வந்து புத்தகங்களில் இந்த பேஜில் வந்து எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிங்கன்னா, அடுத்து குழந்தைங்க வந்து ரெகனைஸ் பண்ணி அதை ரவுண்ட் போட ஆரம்பிக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அப்போ வந்து சிம்பிள் தெரியுது, சிம்பிளுக்கு உண்டான ஒலி வடிவம் சவுண்டு என்னன்னு தெரியுது. அப்போ ரெண்டையும் வந்து அவங்க வந்து சிங்க்ரனைஸ் பண்ணுறதுக்கு அவங்க வந்து வந்துடுறாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, டோட்டலாக ஒரு ரைட்டிங் ப்ராக்டிஸும் முடிஞ்சிருது. பொருள் தெரியுது, பொருளுக்கு பெயர் தெரியுது. இப்போ அந்த பெயரை வந்து டெக்ஸ்டுவல் ஃபார்மில் அவங்க ஒவ்வொரு எழுத்தாக கட் பண்ணி அதை வந்து எழுத தெரியுது. ஒவ்வொரு எழுத்துக்கும் அது என்ன சவுண்டு, ஃபோனட்டிக்ஸ் அவேர்னஸ் வந்துடுது. இந்த இடத்துல ஒலி எப்படி வரணும் அப்படின்ட்டு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, நம்ம தமிழில் வந்து உலகிலேயே இருக்கக்கூடிய மொழிகளில் வந்து அதிக எழுத்துக்கள் கொண்ட மொழி நம்ம தமிழ் மொழி தான். 247 எழுத்துக்கள் இருக்குது. இதில் வந்து ஒரு சில இது வந்து பார்த்திங்கன்னா, அந்த சிறப்புலா இதெல்லாம் எப்படி உச்சரிக்கணுங்கிறது அந்த அவேர்னஸும் அந்த குழந்தைங்களுக்கு கிடச்சிரும். இப்போ வெள்ளம் அப்படின்னா ஒரு சாதாரணமாக சொன்னால் போதும். பள்ளம் அப்படின்னா நம்ம நாக்கு போய் மேல் அந்த அன்னத்தில் ஒட்டுற மாதிரி நம்ம வந்து ப்ராக்டிஸ் கொடுக்குறோம். அதே மாதிரி வாழை பழம் அப்படின்னா நாக்கு வந்து மடிஞ்சு உள்ளே போகணும் அப்படிங்கிற அந்த அவேர்னஸ்ஸு, அது மடித்தா தான் இந்த மாதிரி ஒரு ஒளி வடிவம் வரும் அப்படின்ட்டு அந்த குழந்தைங்களுக்கு நம்ம வந்து ஒரு விழிப்புணர்வை இந்த இடத்துல வந்து கொடுத்துட்றோம். இப்போ குழந்தைங்களுக்கு வந்து எழுத்துக்கள் வந்து தெரியுது, அது எப்படி வந்து ப்ரொனன்சியேஷன் பண்ணுறதுன்னு குழந்தைங்க இப்போ வந்து கற்றுக்குச்சு. அதற்கு அடுத்தது எழுத்துக்கள் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் என்ன போகும் அப்படின்னா, வாசிப்பதற்கு போவாங்க. வாசிக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஆசிரியர் வந்து ஒரு ஷேடு ரீடிங் பண்ணுவார். அவர் வாசிப்பார், குழந்தைங்க அப்படியே சொல்லிக்கிட்டே கையை வச்சுக்கிட்டே வரும் சொற்கள் கீழே. இது வந்து ஷேடு. அடுத்தது குழந்தைங்கள வாசிக்க சொல்லுவாங்க. எதுனாச்சும் தவறுகள் நிகழ்ந்தால் அதை வந்து கைடட் ரீடிங் பண்ணுவாங்க. இவங்க படித்து காமிப்பாங்க, தவறுகள் நிகழக்கூடிய பட்சத்தில் படித்து காமிப்பாங்க. இப்போ இது ரெண்டும் வந்துருச்சு, ஷேடு ரீடிங்கும் போயிடுச்சு, அடுத்து கைடட் லேர்னிங்கும் பண்ணிடுச்சுன்னா அது தெளிவாக அவங்க வந்து கற்றுக்கொள்வார்கள். அதற்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அவங்கள சத்தமாக வந்து படிக்க சொல்லுவாங்க. ரீட் அலவுட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சத்தமாக குழந்தைங்க வந்து வாசிக்க ஆரம்பிக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இண்டிவிஜுவலாக எல்லா குழந்தைங்களும் வந்து தனித்தனியாக வாசிக்க வைப்பாங்க. இது இண்டிவிஜுவல் ரீடிங் அப்படின்ட்டு பேர். அதற்கு அடுத்தது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ எழுதுறது, ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்குறது, படிக்கிறது, ஒரு ரோல் ப்ளே பண்ணுறது, ஒரு ட்ராமா பண்ணி காமிக்கிறது, ஒரு பிக்சரை வச்சு இப்போ அந்த பிக்சருக்கு என்ன விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்கிறது, இந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. அப்போ இந்த மொழி கற்பித்தலில் வந்து முதல்ல வந்து வார்த்தை வளம், அது எழுத்து தெரியணுங்கிற அவசியம் இல்லை, எழுத்துக்கள் தெரியணுங்கிற அவசியம் இல்லை, வார்த்தை வளம் வந்துடும். அதுக்கு அடுத்தது அந்த வார்த்தைகளை இருக்கக்கூடிய எழுத்துக்களை வந்து கற்றுக்கொள்வது, வார்த்தை எழுத்துக்களை கற்றுக்கொள்ளும் போது அது எழுதவும் அதற்கு உண்டான ஒலி வடிவத்தையும் கற்றுக்கிறது, ஃபோனாலஜிக்கல் அவேர்னஸ் ஆகிக்கிறது. அது ரெண்டையும் இப்போ லா போட்டோம்னா அது தெரியணும், மடித்து போகணும், அது சிறப்பு லகரம் அப்படின்ற மாதிரி அந்த அவேர்னஸும் அந்த குழந்தைக்கு வந்துடும். எழுத்துக்கள் தெரிஞ்சவொடனே அவங்க வந்து ஒரு வார்த்தையோ வாக்கியத்தையோ கொடுக்கும்போது படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ அந்த படிக்கிறதுல நம்ம அந்த டீச்சர்ஸ் வந்து ஒரு ஷேடு ரீடிங்கோ அல்லது கைடட் ரீடிங்கோ நம்ம வந்து எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்றது பண்ணிட்டோம் அப்படின்னா, இது வந்து மிக்ஸ்டாக அந்த குழந்தைங்க வந்து மொழி சார்ந்து அவங்க வந்து வாசிக்கிறது அந்த இதுக்கு வந்து ரெடி ஆகிடுவாங்க. இப்போ இதை வந்து நம்ம ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டியான ஆக்டிவிட்டியாக நம்ம வந்து கொடுக்கும் பொழுது குழந்தைங்க வந்து
ஈஸியாக அந்த மொழியை வந்து எழுதவும் அந்த ஃபோனாலஜிக்கல் அவேர்னஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியவும் ப்ளஸ் வந்து வாசிக்க தெரியவும் அவங்க வந்து எளிமையாக வந்து கற்றுக்கொள்வார்கள். இப்போ இந்த மாதிரி நம்ம டீச்சர்ஸ் இப்போ ஆய்வுகளும் இதே தான் சொல்லுது. இந்த மாதிரி வந்து போகும் பொழுது ஒரு மொழி சார்ந்த விஷயங்கள் எழுதவோ எழுத்துக்களை கற்றுக்கொள்ளவோ அல்லது படிப்பதற்கோ மிகவும் அந்த குழந்தைகள் வந்து எளிமையாக செய்து முடித்து விடுவார்கள் அப்படின்ற மாதிரி ஆய்வுகளும் சொல்லுது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து மொழி சார்ந்து ஒரு எளிமையாக எப்படி வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து குழந்தைகளுக்கு வந்து கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.